அண்மைச் செய்தி. நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு கருவூலத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்புக்கு வசூலிக்க வேண்டும் எனவும் சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் உள்ள நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்ட நிலையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம், பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. எனவே இத்தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தன்னுடைய மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் ஆரம்ப சுகாதார நிலையம் குறிப்பிடப்பட்ட அந்த நிலத்தில் பல ஆண்டுகள் செயல்பட்டு வந்ததாகவும் சேதமடைந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கரிக்குளம் என பெயரில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நிலத்தில் 6 அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாக பதில் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டதை தெரிவித்து அரசு அலுவலகங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றுவது குறித்து 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் பல்வேறு அரசு அலுவலகங்கள் நீர்நிலைகளில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆவணங்களை சரிபார்க்காமல் அந்த கட்டிடங்களுக்கு அரசு அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் எனவும், அதனால் நீர்நிலைகளில் அரசு அலுவலகங்கள் கட்ட அனுமதி வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததுடன் அரசு கருவூலத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பிற்கு சம்பந்தப்பட்டவரிடமிருந்து வசூலிப்பது தொடர்பாக சுற்றறிக்கை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.